அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். துலாம், சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா 5 கிரகத்தோட லாக்காக இருக்கார். எங்கெங்க? 5ஆம் இடத்துல இருக்கார். உறவுகள் வெளியே, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், பூர்வீகம், இதில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வரும். இது என்னங்க மேடம்? பூமி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அக்ரிமெண்ட்டு, கையெழுத்து போடுறது, தாத்தா வழி சொத்து, பாட்டி வழி சொத்து, அம்மாவோட சொத்து, இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும், வில்லங்கத்தை கொடுக்கும். அப்பாவுக்கு, அப்பா வழியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும். சூரியனோட கிரக சேர்க்கை, கிரகண சேர்க்கைன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் என்னங்க? கிரகண சேர்க்கை. அஸ்தமனமாகும். சூரியனோட கிரகங்கள் சேரும்போது என்னதுங்க, சில கிரகங்கள் அஸ்தமனமாகும். அப்போ பூர்வ புண்ணியம் 5ஆம் 1, 5, 9 அந்த பூர்வ புண்ணியமே அப்படி ஆட்டங்கன்னுட்டு இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு கூட்ட நெரிசல் இருந்தால் என்னங்க ஆகும்? பீஸ்ஃபுல்லாக போக முடியுமா? மனசுக்கு நிம்மதி இருக்குமா? உங்கள் வீட்டில், உங்கள் இடத்துல கூட்டம் சேர்ந்துடும். மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் அதிகமாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரை, ஐசிக்குள்ளே போகிறது, இது மாதிரி பெரியவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கறது, அறுவை சிகிச்சை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தன்வந்திரி பகவானுடைய நாமாவளி கேட்டுக்கிட்டே வாங்க. தன்வந்திரி பகவானுடைய கோயிலுக்கு போங்க, பெருமாள் வழிபாடு எடுங்க, தாயாருக்கு அபிஷேகம் ஆராதனைக்கும் தாமரை வாங்கி கொடுங்க. அற்புதமாக அந்த செல்வ வளத்துலேயோ பணத்துலேயோ பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படணும்.
தேடி தேடி உழைச்சதெல்லாம் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. என்னங்க மேடம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், தசா புத்தி எப்படி இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க, பயமாக இருக்குது, வெளியில் போக பயமாக இருக்குது, வர பயமாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் பல பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேங்க அப்படிம்பிங்க. கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.